தலைமை செயலாளர் வீட்டில் வருமான வரித்துறை நடத்தும் சோதனை தொடர்பாக எமது செய்தியாளர் ராஜ்மோகன் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். வணக்கம் ராஜ்மோகன். ராஜ்மோகன், தலைமை செயலாளர் திரு ராமமோகன் ராவ் வீட்டில் காலை முதலே தற்போது வரை இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. இந்த சோதனை யார் தலைமையில் நடைபெறுகிறது? மேலும் இந்த சோதனையில் எத்தனை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர்? கண்டிப்பாக கலை, அதாவது தமிழக தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் என்பவர் அவரது வீட்டில் காலை 5:15 மணியிலிருந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். காலை பொழுது 4 வாகனங்களில், அதில் 2 வாகனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகளும் 2 வாகனத்தில் அமலாக்கப் பிரிவு அதிகாரிகளும் காலை 5:15 மணி அளவுக்கு சென்னை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய 6வது பிரதான சாலையில் அமைந்திருக்கக்கூடிய தமிழக தலைமைச் செயலாளர் ராம்மோகனது வீட்டில் காலை 5:15 மணியிலிருந்து சோதனை மேற்கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த சோதனை இதுவரை 6 மணி நேரமாக இந்த சோதனை தொடர் சோதனை நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகிறது. அதோடு மட்டுமல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய அவரது மகனது வீடு, அடையாறு, மேடவாக்கம் உள்ளிட்ட திருவான்மையூர் உள்ளிட்ட மொத்தம் சென்னையில் 7 இடங்களிலும், அதோடு மட்டுமல்லாமல் ஆந்திராவில் 2 இடங்களிலும், ஒட்டுமொத்தமாக 9 இடங்களில் தற்போது சோதனை மேற்கொண்டு வருகிறது. இந்த சோதனை மேற்கொள்வதற்கு முக்கிய காரணம் என்று சொன்னால், கடந்த 8ஆம் தேதி தொழிலதிபர்களான ராஜசேகர் ரெட்டி, சீனிவாச ரெட்டி, பிரேம் உள்ளிட்ட 3 நபர்களுடைய வீடுகளில் கடந்த 4 நாட்களாக சோதனை மேற்கொள்ளப்பட்டு அதில் 131 கோடி பணம் மற்றும் 171 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அங்கு சில முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த முக்கிய ஆவணங்கள் அரசியல் தலைவர்கள் மற்றும் அரசினுடைய சில முக்கிய செயலாளர்களுடைய ஆவணங்களும் சில தகவல்களும் கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில் தான் தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகளும் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் தற்போது சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். கலை, ராஜ்மோகன் தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. இது தொடர்பாக எமது தலைமை பொறுப்பாசிரியர் அரவிந்தாட்சனிடம் பேசலாம். வணக்கம் அரவிந்த். வணக்கம். வணக்கம் அரவிந்த், காலை முதலே தலைமை செயலாளர் ராமமோகன் ராவ் வீட்டில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த சோதனைக்கான காரணம் என்னவாக இருக்கலாம்? சேகர் ரெட்டியிடம் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் இதற்கான காரணம் என்றும் கூறப்படுகிறது. இதை பத்தி சொல்லுங்க அரவிந்த். கலைமதி, இன்கம் டாக்ஸினுடைய டைரக்டர் ஜெனரல் முரளிகுமார் தலைமையிலான ஒரு 200க்கும் அதிகமான அதிகாரிகள் இந்த ஆய்வில் அதிகாலை முதல் ஈடுபட்டு வராங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம செய்தியாளர் ராம்குமார் சொன்னது போல 9 இடங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு 10க்கும் அதிகமான இடங்கள், ஒரு 13 இடங்களாக மாறி இருக்கிறது. அதாவது அவர்கள் கொடுக்கக்கூடிய, இப்போது இந்த காலையிலிருந்து நடந்த அந்த சோதனையின் அடிப்படையில் அவர்கள் கொடுக்கக்கூடிய அங்க அதிகாரிகள் விசாரிச்சு அவங்க கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர்களுக்கு மிக நெருக்கமான உறவினர்கள் வீடு, அதாவது அலுவலகங்களில் பணியாற்றக்கூடிய முக்கிய நபர்களுடைய வீடுகள், இந்த மாதிரியான ஒரு 13 இடங்கள்ல இந்த சோதனை இப்போது நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. என்னன்னா, நம்ம ராஜ்மோகன் சொன்னது போல அந்த சீனிவாச ரெட்டி, சேகர் ரெட்டி, அந்த முக்கியமான அந்த ஒரு 2 நபர்கள் வந்து அதிகார மட்டத்திற்கு, நம்ம ஏற்கனவே சொன்னது போலதான் மிக அதிகார மட்டத்திற்கு மிக நெருக்கமான நபர்கள் அப்படிங்கறதனுடைய அடிப்படையில் அவர்கள் வந்து இவ்வளவு அதிகமான வருமானத்திற்கு அதிகமாக கணக்கில் காட்டாத இத்தனை கோடி ரூபாய் பணம், இவ்வளவு கிலோ தங்கங்கள் அவங்க கிட்ட இருக்கும்போது, தங்கம் இருக்கும்போது இதற்கு நிறைய நெருங்கிய தொடர்புகள், ஒரு ஹை அத்தாரிட்டி பர்சன்ஸுடைய ஆதரவு இல்லாம இவ்வளவு ஒரு முறைகேடு நடந்திருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. முக்கியமா இது தலைமைச் செயலாளர் வீட்டில் அவர் வந்து நடத்தப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டதை போல தான் இது வந்து முதன்முறையாக இந்த ஒரு சோதனை நடத்தப்படுகிறது தலைமைச் செயலாளர் வீட்டில் அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். ராஜ்மோகன் தொடர்ந்து பேசலாம். ராஜ்மோகன், வணக்கம். ராஜ்மோகன், வேற யார் வீடுகள் எல்லாம் இந்த சோதனை நடத்தப்படுகிறது? தலைமைச் செயலாளருடைய மகன் வீடு மற்றும் அலுவலகங்களில் நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. வேற யார் வீடுகளில் இந்த சோதனை நடத்தப்படுகிறதா ராஜ்மோகன்? கண்டிப்பாக, அதாவது கண்டிப்பாகவே இதாவது தமிழக தலைமைச் செயலர் ராம்மோகன் ராவ் என்பவர் அவரது வீடு மட்டுமல்லாமல் சென்னையில் 7 இடங்கள் நடத்தப்படுகிறது. குறிப்பாக அவரது மகன் மாடவாக்கம் மற்றும் திருவான்மையூர், அடையார் உள்ளிட்ட பகுதிகளில் நடத்தப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அவர்களது நெருங்கிய உறவினர்களுடைய சில வீடுகளில் தற்போது நடைபெற்று வருவதாகவும், அதே போன்று ஆந்திரா மற்றும் ராஜ்மோகன், நீங்க பேசுறது கேட்கல. முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இதுவரையில் இதுவரை அந்த ராஜசேகர் ரெட்டி மற்றும் சீனிவாச ரெட்டி, பிரேம் உள்ளிட்டோருடைய அவர்கள் அவ்வளவு பணம் வச்சிருப்பதற்கு காரணம் என்ன, அவருடைய பின்னணியில் இருந்தது யார் என்று குறித்து கடந்த 4 நாட்களாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டதன் அடிப்படையில் அவர்கள் மொத்தமாக 131 கோடி பணம் மற்றும் 171 கிலோ தங்கம் அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் குறிப்பாக அதில் 34 கோடி புதிய ரூபாய் நோட்டுகள் இருந்தது தெரிய வந்தது.